ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ரோகவ் ப்ரோ கூட பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறோம். அவர் கூட ஏற்கனவே ஒரு மேட்செல்லாம் இந்த வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். அவர் ஒரு யூடியூபர், என்னைய மாதிரி. நான் ஒரு பெரிய யூடியூபர், அவர் என்னை மாதிரி பெரிய யூடியூபர். அவர் பெரிய யூடியூபர் தான், நான் தான் டவுட்டு. சரி வாங்க மேட்ச்குள்ளே போகணும். புலம்பிட்டே ஒத்த கில் அடிச்சிருக்கான், இல்லையான்னு தெரில. சாப்பிடா போட்டு தட்டாங்க. சே என்னடா முட்டிட்டு நிற்கிறேன். எங்கனக்குள்ளடா இருக்கிய? எவனாச்சும் இந்தா இருக்காங்க, தேடி பொழந்துட்டான். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மேட்சே முடிச்சிட்டேன். நான் மட்டும் முட்டை கில்ல 60 டேமேஜ், மன வருத்தம். இப்போ என்ன பண்ணுறது? ஆகு நல்ல கண்ணுதேன், ஜெயிச்சிருவோம், நம்பிக்கையோடு இருப்போம். ஜெயிச்சிடலாம், கில் அடிக்கிறதே கஷ்டம். ரெண்டு கிலோவால் வச்சுருக்கோம். கடுமையாக அந்த மேட்ச் போய் அடிக்கிறோம். ஆனால் ஒரு 4 கில்லாச்சும் அடிக்கணும், இல்லைனா அசிங்கமாக போயிடும். வருத்தமாக இருக்குது பிரான்ஸ். அவரே நாக்கு அடிக்க யாரா நீங்கள்? இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இருங்க போ, டிமிட்ரி போடுறேன். போடு ஹெட்ஷாட்டு. என்னை மாதிரி ப்ரோ பிளேயராக இருக்கடா எல்லாம். நான் தாங்க இங்கே ப்ரோ பிளேயரு. இருங்க ட்ரிப்புள் கில் ஹேஸ் அடிப்போம். அடிக்க ப்ரோ என்னை ஏமாத்திட்டேன் ப்ரோ. என்ன இதுவே பண்ணாமல் போகிறாங்களே எல்லாம். வெட்டு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஏன் ப்ரோ கண்ணு வச்சுட்டு கத்தியில் விளாட்றேன்? போடு 2 கில்லு. வச்சிருந்த லூட்லாம் இப்படி அநியாயமாக போயிடுச்சு ஒத்த செகண்டில். யூஎஸ்பியோட நம்மள ரோஸ்டாக மறுபடியும் MVP ஆச்சு. இந்த கிங்ஃபிஷர் போட்டிருக்காங்க நம்மளுக்காக. மறுபடியும் ஆகே எடுப்பேன், ஏன்னா அந்த கண்ணில் நான் சூப்பராக விளாண்டுங்கள, அதுக்குத்தேன். கத்தி ஏன் ப்ரோ கிலோ போட்ட ப்ரோ? அந்த வீடியோ பார்த்தீன்னா கமெண்ட் பண்ணு ப்ரோ. கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்ல வரல, பார்த்தீன்னா கமெண்ட் பண்ணு ப்ரோ. அவர் பாப்பாரான்னு தெரில, பிஸியாக இருப்பார் ராகவ் ப்ரோ. நம்மளை மாதிரி வெட்டி இல்லை. பார்த்தீன்னா கமெண்ட் பண்ணு ப்ரோ. ரெண்டாவது நம்பர் தான் அவர் இந்த மேட்ச்லையும். எங்கடா இருக்கி? என்கிட்ட மட்டும் அடி வாங்க முடியும். போடு சாப்பிடா டோல் போட்டான். போச்சு அநியாயமாக நம்மளை கொண்டாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நானே எந்திரிச்சுக்கோன். யாரா என்னைய அடித்தவன்? யாரா நீங்கள் என்னையை மட்டும் வளைச்சி அடிக்கிறிய? கில் அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செத்த வாங்க பார்ப்போம். இப்படிக்கா வந்தானா சுட்டுக்கிட்டே இருந்தானா கரெக்டாக நம்ம எந்திரிக்கும் போது இவங்க இல்லாயிருச்சான். நாங்கள் மேலே நின்றவனுக்கு ஓசிக்கல்னு மன வருத்தமாக போயிடுச்சான். என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் புலம்புறேன். வேறு 2 கில்லு கீழே இருக்கேன், மன வருத்தம் ப்ரோ. நான் 2 கில்லு ப்ரோ, மன வருத்தமாக இருக்கு ப்ரோ. ஜெயிக்கவே போகிறோம். நான் 2 கில்லு தான் அடிச்சிருக்கேன். நான் தாங்க இங்கே டீம்லேயே பாட்டு. என்னைய கூட விளாட கூப்பிட்டு போகிறாரு என் நல்ல மனசுக்காரரு. ஒத்த புல்லட்டு கண்ணு எனக்கு வராது. இந்த கண்ணு பரவாயில்ல, ஆடுவோம். ஏன் ஜப்பான் கிங்ஃபிஷர். நான் ஒத்த புல்லட்டே அடிக்கிறேன். வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் காளான். எனக்கு யாரும் காளான் வாங்கி தரல. யாரடா சொல்றிய? இந்த அப்புறம் நம்ம ராகவ் ப்ரோ. யாரை ஃபாலோ பண்ணுவோம் ப்ரோ? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகவ் ப்ரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சேனலையும் போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கிங், ஷேரிங், சப்ஸ்கிரைபிங்
பெல்லைக்கான் டிங்கிங். நம்மளை சுட்டாங்க. நம்மளை மட்டும்தாங்க ஈஸியாக சுட்டு போகிறாங்க. ஏன்டா என்னை மட்டும் இப்படி அடிக்கிறிய? என் கூட 3 பேர் விளாட்றேன்டா. போன மேட்ச் சொன்ன அதே டைலாக சொல்கிறேன், ஏன்னு கேட்காதீங்க. இப்போ நான் சாக போகிறேன், செத்துட்டேன். எப்படி செத்தோம் பாப்பமா வேணாமா? சரி பார்ப்போம். இப்படிக்கா நின்ட்டாங்களாம், என்னைய மட்டும் அப்படிக்கா அடித்தாங்களாம். நான் எப்படி செத்துட்டேனா? நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி 2 கில்லு. பூயாவே அடிச்சிட்டாங்க. ஆனால் நான் வெறும் 2 கில்லு. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் டீம்லேயே பாட்டாக இருக்கேன். யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க பார்ப்போம். இதுவும் நம்ம ராகவ் ப்ரோ.